அனைவருக்கும் வணக்கம். கணிதத்தில் நம்ம பல திறன்களை குறித்து நாம் அறிந்திருப்போம். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா லாஜிக்கல் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங், ரீசனிங் எபிலிட்டி, ப்ரூவிங், இந்த மாதிரியான பல்வேறு திறன்கள் நாம் குழந்தைங்களிடம் எதிர்பார்க்குறோம். குறிப்பாக வந்து ரெப்ரசன்டேஷன் ஸ்கில், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை புரிந்து கொண்டு அது ஒரு கணித குறியீடாகவோ இல்லை வந்து ஒரு படக்காட்சியாகவோ நாம் காட்சிப்படுத்தி அந்த தகவல்களை விளக்குவது. இந்த திறன் வந்து குழந்தைகளிடத்தில் இன்று அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு திறனாக பார்க்குறாங்க, ரெப்ரசன்டேஷன் ஸ்கில். உதாரணங்களோடு நம்ம அது குறித்து பார்ப்போம். எடுத்துக்காட்டாக மிக முக்கியமான ஒரு சமன்பாடாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐன்ஸ்டீனுடைய சமன்பாட்டை சொல்வோம், E=mc². அப்போது இந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் என்ன சொல்ல வரோம் சொன்னால், இந்த சூத்திரம் எந்த நாட்டுக்கு நம்ம சென்றாலும் கூட நாம் இதை எழுதினோம்னா அந்தந்த நாடுகள் அவரவர்கள் மொழிகளில் அதை சூத்திரத்தை புரிஞ்சு கொள்வாங்க. இப்போது கணிதத்தினுடைய சிறப்பே அதுதான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டால், எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் அந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து அது எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு மாறாத தன்மை கொண்டதாக ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சரோட அந்த மொழி கட்டமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கணிதத்துக்கு மொழி கட்டமைப்பு இருப்பதை பார்க்க முடியும். இது போன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் கடந்து வரக்கூடிய அன்றாட வாழ்க்கை சூழல்களை நீங்கள் பார்த்தோம்னா, ஒரு வண்டியில் வாகனத்தை செல்லும்போது வலது பக்கம் இடது பக்கங்களில் பல்வேறு விதமான சிம்பாலிசம் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட லோகோஸ் இருக்கும். அந்த லோகோஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கடத்தும். அந்த மாதிரி தான் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரவுகளை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிக்கிறோம் இல்லையா, பல்வேறு விதமான தரவுகளை அதை நம்ம வரைபடமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு படக்காட்சிப்படுத்தியோ அதை நாம் புரிந்து கொள்வது உண்டு. கொடுக்கப்பட்டுள்ள படக்காட்சிகள், படங்கள், வரைபடங்கள் இவைகள் எல்லாமே வந்து ஒரு விதமான தவறுகள், அது ஒவ்வொரு விதமான தரவுகளையும் அந்த தரவுகளின் ஊடாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மிக சுருக்கமாக இல்லை வந்து எளிமையில் புரிந்து கொள்ள வகையில் அதை நாம் கட்டமைக்கிறோம் இல்லைங்களா. நாம் அதை வரைந்து பார்ப்பதும் உண்டு. இப்போது காலத்தினுடைய முக்கியமான ஒரு